இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு டெசர்ட் பார்க்க போறோம். இந்த டெசர்ட்டோட பேரு சாக்லேட் டெய்ரி டெசர்ட். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மல் பால்லையுமே பண்ணலாம். பட் வந்து ஃபினிஷிங்கில் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே கூடாது. ஸோ டைரெக்டாக அந்த கடாயில் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். அடுப்பை நீங்கள் நல்லா ஸ்பீடாக வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட பால் வந்து நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கணும். அடுத்து வந்து இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பால் பாருங்க நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். ஸோ நல்லா சுண்டி வந்துருச்சு பால். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் இது கூடயே ஆட் பண்ணி அதையும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதையுமே வந்து அந்த கொக்கோ பவுடர் எல்லாமே கட்டி சேர்ந்து வரும். ஸோ கைவிடாமல் நல்லா கலரி எடுக்கணும். ஸோ மொத்தமாக நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, கட்டி சேர்ந்துருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கொக்கோ பவுடரை நீங்கள் முன்னாடியே பாலில் வந்து கரைச்சிக்கோங்க. பாலில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்காக ரொம்ப பால் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டியே சேராமல் பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதையுமே கைவிடாமல் நல்லா கலரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து கட்டியும் சேரலை. ஸோ இப்போ பாருங்க நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதையுமே வந்து நல்லா பால்கோவா மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஸோ பாருங்க நல்லாவே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதே கடாயினுடைய சூட்டில் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ பாருங்க நான் ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து இதை நான் செட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு சின்ன ஒரு கப் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த சாக்லேட் டெய்ரி டெசர்ட்டை ஆட் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு அழகுக்காக தான், நல்ல ஒரு ஷேப்புக்காக மட்டும்தான். நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு பவுலில் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலுமே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் இதை வந்து 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டேன். இதுவும் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து டீமோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது கூடயே வந்து சாக்கோ சிரப் கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் குக் பண்ணும்போது கூட சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர்கிட்ட வந்து கொக்கோ பவுடர் இல்லாமல் இருக்கும். கொக்கோ பவுடருக்கு பொதுவாக நீங்கள் வந்து சாக்லேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் நல்லா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை ஒரு 50 கிராம் வரைக்கும் நீங்கள் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்லா வந்து பால்கோவாவும் ஒரு சாக்லேட் ஃப்ளேவரும் நல்லா ஆட் பண்ணி செஞ்சால் எப்படி இருக்குமோ ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது ரொம்பவே ஈஸி. பால், கொக்கோ பவுடர், சர்க்கரை இவ்வளோதான். அப்படி கொக்கோ பவுடர் இல்லைன்னா பால், சாக்லேட், சர்க்கரை இவ்வளோதான். நீங்கள் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூனாக கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா சாக்லேட்ஸ்லேயே வந்து ஓவர் ஸ்வீட்டாக ஆல்ரெடியே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ரெசிபி சொதப்பல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ என்னோட ரெசிபி சொதப்பல்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நான் எதுக்காக பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ரீசனுக்காக நான் நினச்சி போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இது எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக வந்து அது உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. பட் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுனால எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய நேமையும் நான் இண்டிவிஜுவலாக சொல்லி அவங்களுக்குலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு கமெண்ட்டாக படிக்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. அதுவும் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவ்வளோ கிளியராக சொல்லியிருந்தீங்க. ஒரு கமெண்ட் படிக்கிறதுக்கே பெரிய பெரிய பேராகிராஃபாக ரொம்பவே லென்த்தாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாருடைய டிப்ஸையுமே வந்து என்னோட ரெசிபி புக்கில் வந்து நான் நோட் பண்ணி வச்சு
வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி நான் பட்டர் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி வேஃபர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வீட் தோசையும் எப்படி ரொம்ப அழகாக சூப்பராக ரோஸ்ட் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஒரு யூடியூபருக்கு வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் டேரெக்டாக டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் அது ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு சரி இது ஏதோ ஒரு ரெசிபி போல் ஏதோ ஒரு இது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டு போகாமல் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு அவ்வளோ டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே நன்றி நன்றி நன்றி. அதில் ஒரு கமெண்ட் கூட என்னை யாருமே வந்து திட்டியோ இல்லை நெகட்டிவ் கமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட் கூட அந்த வீடியோவில் நான் பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்கு வந்து இப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும், இது நமக்கு தெரிஞ்சது 4 பேர் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு ஸோ எல்லாருமே ரொம்பவே சூப்பராக உங்களுடைய டிப்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். அதில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது ஆக்சுவலி நான் படிச்சுட்டு வந்து ரொம்பவே சிரிச்சேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதை சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பாவங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது இன்னுமோ ஒரு வகையில வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம கேட்குற நேரத்தில் வந்து கேட்குற பொருள் வாங்கி தரதுல இருந்து நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி சொதப்பி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படி இருந்து கூட நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. பட் அது வேற ஆப்ஷன் இல்லை, அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். படிச்சதையும் நான் டக்குன்னு சிரிச்சிட்டேன். இதை நான் எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டாகவும் வச்சிருந்தேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும், ரெஸ்பான்ஸ் பண்ண எல்லாருக்குமே, உங்க டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.